ஸ்தோத்திரம். எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் ரொம்ப சண்டை வரும். அவரும் நானும் எளியும் பூனையுமா தான் இருப்போம். ஐயா போன வாரம் வரும்போது ப்ரேயர் பண்ணாரு. ப்ரேயர் பண்ணோடனே என்னுடைய பேக் பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். என்னுடைய பேக் பெயின்லேருந்து அப்படியே கருப்பாக ஒரு உருவம் வந்து எந்திரிச்சு வெளியே போன மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அப்புறம் தலைலாம் ரொம்ப வலியாக இருந்தது. அப்படியே ஒரு மாதிரி புகை மூட்டை மாதிரி தலைவலி போனது நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இப்போ அவரை நானும் சண்டை சர்ச்சையில சந்தோஷமா தான் இருக்கிறோம். அவரும் வந்து நல்லா சிரிச்சு தான் பேசுறாரு, இவ்வளவுதான் பேசினாங்க. எந்த சண்டை கிண்டை எதுவுமே இல்லை. புதுசா பிறந்த மாதிரி ஃபீல் பண்றேன் இப்ப நான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே வந்திருக்கிற உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளில் அவங்க இந்த ரெபக்கா சாட்சியை கேட்டுக்க ரொம்ப மனம் உடஞ்சி போய் தற்கொலை செய்து கொள்ளான்னு பல எண்ணங்களோடு வந்தாங்க. ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா பரிபூர்ண விடுதலை கொடுத்தார். இந்த இடத்துல தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. டவுட்டாக பார்க்குற மாதிரி இருக்குது. இது தேவன் அசைவாடுறாரா? நான் சந்தோஷமாக சொல்லுங்கள. ஏசு இந்த இடத்துல இருக்காரா? என்ன சத்தம் பத்தலையே? ஏசு இந்த இடத்துல இருக்காரா இல்லையா? ஆமென். ஏசு இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். பாருங்க, நம்ம வந்து ஆண்டவர் வந்து இந்த இடத்துல நம்ம இடத்துல ஆண்டவர் அசைவாடணும், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இடைப்படணும். அதுதான் எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. ஒரு விவசாயி பார்த்தீங்கன்னா அவன் வந்து நிலத்தை உழுவான், நிலத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு உழுது, சரி நிலத்தை உழுது தானியத்தெல்லாம் விதைச்சி வந்து அது வளரும்போது அப்படியே பார்த்துட்டே இருப்பான். திடீர்னு ஒரு பூ வந்துச்சுன்னு வச்சிங்களேன், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் கூட ஒரு வாழை மரம் வைக்கிறீங்க, அப்படி வந்துட்டு ஒரு பூ வந்துச்சுன்னா உடனே சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அந்த அது படுற கஷ்டம் பிரயாசம் வேதனை எல்லாத்தையும் மறந்து ஒரே சந்தோஷத்துக்குள்ள ஓய்வுக்குள்ள போவான். அது ஒரு பெரிய சந்தோஷம் இல்லையா? அது மாதிரி தான் நீங்கள் இந்த சபையில் பூ பூக்கிற மாதிரி நீங்கள் வந்திருக்கிறீங்க. உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. இன்னும் நிறைய பூக்கள் பூக்க வேண்டும், இந்த இடம் நிரம்ப வேண்டும். இயேசு கொடுக்கிற அற்புதமான விடுதலை, இயேசு தருகிற எந்த கடவுளை எந்த மனுஷன் தர முடியாத ஒரு அற்புத விடுதலையை உங்கள் வாழ்க்கையில் கண்டு அனுபவிக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. சரி, நான் நம்ம காரியங்களை பார்க்கும்போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, சபைக்கு ஏன் போகணும் அப்படின்னு. நான் என்ன சொல்கிறாங்க, அது ஒரு பாரம்பரியங்க, சும்மா என்ன பண்ணுறது டைம் பாஸ் ஆகலன்னு சில பேர் சொல்கிறாங்க. சபைக்கு போகணுன்னாக்க ஏதோ அது ஒரு வழக்கங்க. சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா அம்மா எனக்கு பழக்கி விட்டாங்க, அதனால் நான் வந்து பழகிறேன், அந்த இடத்துல நான் வந்துட்டு போகிறேன் அப்படின்றாங்க. சில பேர் சபைக்கு போகிறாங்கன்னா ஏதோ ஒரு கடமைங்க, போயிட்டு வந்தால் ஒன்றும் இல்லை. இன்னும் சில பேர் ஏங்க சபைக்கு போகிறீங்க, எனக்கு பயமாக இருக்குதுங்க, ஒரு வேளை சர்ச்சுக்கு போகலன்னா அந்த வாரம் ஏதாவது ஆண்டவர் போட்டு அடிப்பார தெரில, ஏதாவது பிரச்சனை கொண்டு வர தெரில, அதுக்காக போகிறேங்க, சரி போகிறேங்க அப்படின்றாங்க. இப்படி அநேகருக்கு அநேக காரியங்களே அவர் சொல்லி கொண்டுக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? சபைக்கு நீங்க ஏன் வரணும்னா ஆண்டவருக்கு வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. உங்க பல காரியங்கள் சொல்லி தரப்படுகிறது, சொல்லி கொடுக்கப்படுகிறது. எப்படி எல்லா காரியங்களையும் கடந்த விடுதலை தர வேண்டும், எப்படி காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் வசனத்தின் மூலமா வெளிப்படுத்துகிறார். அதை நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்க அதை கேட்டீங்கன்னா ஒரு பெரிய விடுதலையும் கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ இது நிறைய பேர் நினைக்கிறாங்க, நிறைய பேர் சொல்ற காரியம் தான், எங்கங்க நம்ம இஷ்டப்படி நடக்குது, நான் யோசிச்சா வேற ஒன்று நடக்குது, நம்ம பாட்டு நினைக்கிறோம் அது பாட்டு நடக்குது, அதனால என்னங்க அதிர்ஷ்டத்துக்கு தாங்க நடக்குது, அதிர்ஷ்டத்துக்கு தாங்க காரியங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. ரைட், அது உண்மைதான். ஆனால் நான் சொல்றேன் அது பாதி தான் உண்மை. ஆனால் இன்னொரு பாதியை நீங்கள் இந்த கவனிக்கலன்னு அர்த்தம். இன்னொரு பாதி என்ன, அது சர்ச்சுக்கு வந்தால் தான் தெரியும். சர்ச்சுக்கு வந்தால் தான் இந்த காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். இப்போ பாருங்கன்னா ஆற்றுல வெள்ளம் தண்ணி போகுது, காட்டாறு மாதிரி போகுது தண்ணி, அதெல்லாம் தண்டிச்சுட்டு எல்லாம் போயிட்டு இருக்குது. ஆனால் உங்கள் நிலம் பார்த்தீங்கன்னா ஒரு வறண்டு போய் கிடக்குது, காஞ்சி போய் கிடக்குது, தண்ணீர் இல்லாமல் கிடக்குது. அப்போ என்ன நினைக்கிறாங்க, என்னடா இது இவ்வளோ தண்ணி போகுது, நம்ம நிலத்துக்கு ஒன்றும் தண்ணியும் காணும் அதுவும் காணும், வறண்டு போய் கிடக்கிறேன், ஒரே கஷ்டமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஆனால் ஒரு சில பேர் இதுதான் வாழ்க்கை, இப்படி தான் வறட்சியாக இருக்கும், இப்படி தான் போயிட்டு இருக்கிறோம், இப்படி தான் இருக்கும், இதுதான் வாழ்க்கை, இதுதான் விதி, இதுதான் கடவுளுடைய சித்தம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஒரு சில பேர் இதை மாற்றி அமைக்கணும்னு நினைக்கிறான்.
இந்த போகிற இந்த காட்டாற்றை, இந்த வெள்ளத்தை தடுத்து நிறுத்தணும், அதை டைவர்ட் பண்ணணும், குறுக்க அணை கட்டணும், அது வழியாக தண்ணி எடுத்துகிட்டு நிலத்தில் பாய்ச்சணும், என் நிலத்தை செழிப்பான நிலமாக மாற்றணும். சில பேர் முடிவெடுப்பான். சில பேர் அப்படியே போதுன்னு விட்டுடுவான். சில பேர் மாற்றி அமைக்கணும்னு முடிவெடுப்பான். அப்படி தானே நீங்கள் வந்திருக்கிறீங்க. அதில் இங்கே இருக்கிறீங்களா, வீட்டுக்கு போயிட்டீங்களா தெரில. சில பேர் ஆள் இங்கே தான் இருக்கும், அப்படியே ஆள் எஸ்கேப், எங்கேயோ போயிடும். எங்கள் பெரியப்பா என்ன சொன்னார், எங்கள் சித்தப்பா என்ன சொன்னார், எங்கள் அண்ணன் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. அதுதான் பிரச்சனை. ஆண்டவர் என்ன சொன்னார் நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா மாறும், உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டாகும். அதனால் 2 பேர் 2 குரூப்பை பார்க்குறோம். ஒரு குரூப்பு அப்படியே போகுதியா, அப்படியே போகிறது போட்டு அப்படியே நடக்கட்டும், எல்லாம் கடவுள் விதி, கடவுளுடைய சித்தம், கடவுளுடைய காரியம் அப்படின்னு விட்டுறது ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப்பு முடிவெடுக்குது, கிடையாது இப்படி நான் வாழணும்னு அவசியம் கிடையாது, இப்படி தோல்வியில், அவமானத்தில், கஷ்டத்தில், வியாதியில், பிரச்சனையில், போராட்டத்தில் அழுதுட்டு வாழணுமா? வாழ முடியாது. நான் மாற்றணும், இந்த வாழ்க்கையை முடிவெடுக்க போகிறேன், என் வாழ்க்கையை நான் சீரமைக்க போகிறேன், என் வாழ்க்கையை மறுபடியும் கட்டமைக்க போகிறேன். அந்த ரெபக்கா ஒரு வார்த்தையை சொல்லிச்சு, இப்போ புதுசாக கல்யாணம் ஆனமான்றதுன்னு. அல்லேலூயா. எவ்வளோ ஒரு ஆச்சரியம் இருப்பார். கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு தெரியல, 5-6 வருஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போதான் புதுசாக கல்யாணம் ஆன மாதிரி அப்படின்னு எனக்கு ஒரு உணர்வு வந்துச்சு அப்படின்னு. பாருங்க, இவ்வளோ நாள் ஏன், என்ன பிரச்சனை, என்ன போராட்டம், ஏன்னா நம்ம ஆலயத்துக்கு வந்தாங்க, ஒரே நாடு தான் வந்துச்சு. போன வாரம் ஒரு நாள் தான் அது வந்துச்சு. வந்த உடனே ஒரு பெரிய மாறுதல், ஒரு பெரிய காரியம் மாற்றப்பட்டது. இப்ப புது வாழ்க்கையை தொடங்கி இருக்கிறாங்க. அல்லேலூயா. இயேசு அப்படிதாங்க. இயேசு சாதாரணவர் அல்ல. அவர் சொல்றாரு, அவர் பாவங்க அடிச்சு சிலுவையில் தொங்க விட்டாங்க அப்படின்னு. தொங்க விட்டதுக்கு காரணம் நீ தொங்க வேண்டிய இடம் அவர் தொங்கிட்டார். ஆனா அங்கிருந்து புறப்பட்டு வருகிற வல்லமை, அதிகாரம் விலையேறப்பட்டது. அவரை யாரும் அட்டி கையை கூட வைக்க முடியாது. ஏன்னா உன்னுடைய மேல வச்சிருக்கிற பாசத்தை நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டவனுக்கு விடுதலை வாங்கி கொடுத்திருக்கிறார். அதுதான் பிரச்சனை, அதுதான் காரியம். அப்போ உனக்கான தண்டனை ஏற்றுக்கொண்டாருன்றத மறக்காம, ஏதோ பாவம் அவரால் ஒன்றும் முடியாது, அவரு அடிச்சு தொங்க விட்டாங்கன்னா, அடிச்செல்லாம் அவரை தொங்க விட முடியாது. அல்லேலூயா, சோத்திரம். அவர் விருப்பப்பட்டு தான் அடிக்க விட்டார். அப்போ நம்ம இஷ்டத்துக்கு அந்த ஒரு பாதி ஜனங்களாய் நீங்கள் இருக்கக்கூடாது, இன்னொரு பாதி ஜனங்களாய் நீங்கள் மாற வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையை சீரமைக்க வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையை மறுபடியும் வாழ்ந்து காட்ட வேண்டும். அது செழிப்புள்ள வாழ்க்கையாய் மாற்றப்பட வேண்டும். என்ன சொன்ன, ஒரு ஆற்றுல தண்ணி போயிட்டே இருக்குது, ஆனால் என் நிலம் வறண்டு போய் கிடக்குது, காஞ்சி போய் கிடக்குது, தண்ணி இல்லாமல் செடியெல்லாம் செத்து கிடக்குது, செழிப்பே காணும், ஒரு வளமான வாழ்க்கையை காணும். அப்போ இந்த வேத வசனம் என்ன சொல்லித்தர வருகிறது, அந்த காட்டாற்று மாதிரி ஓடிட்டு இருக்க தண்ணிய எப்படி அணை கட்டணும், அல்லேலூயா, அது எப்படி டைவர்ட் பண்ணணும், எப்படி உன் நிலத்துக்கு கொண்டு வரணும், அதுதான் அது. அந்த காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் வேத வசனம் போசிக்கிறது. சில பேர் கடவுளுடைய சித்தங்க, இப்படியே வாழ, இப்படியேதாக சித்தம், இப்படிதான் இருக்கணும், கஷ்டப்படணும். இல்லை, நீ என்ன படிச்சேன்னு தெரியல. பைபிள்ல அவருடைய சித்தமே நீ செழிப்பா இருக்கணும், நல்லா இருக்கணும், வளமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு. அப்ப ஏன் சந்தோஷம் இல்லை? அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இங்க சர்ச்சைக்கு கூப்பிடுறவங்கள, அதை புரிஞ்சுக்கிறது தான் இங்க உங்களை அழைக்கிறோம். இங்க ஒரு சிஸ்டம் எப்படி செயல்படுது, அது எப்படி மாற்ற அறிந்து கொள்ளும்படி தான் உங்களை நாங்கள் அழைத்திருக்கிறோம். அதனால் இங்கே வர்ற நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சீரமைக்க போகிறீர்கள். உங்கள்கிட்ட சொன்ன பாருங்க, நல்லா தான் சந்தோஷம், நான் என் வாழ்க்கையை மாற்ற போகிறேன் சொல்லுங்க எல்லாரும். ஐயோ இப்படி ஆயிட்டீங்களா, இருக்கட்டுங்க, அப்படியே போட்டுன்றீங்களா, இல்லை மாற்ற போறீங்களா? முடிவு உங்க கையில். மாற்றணும் நினைச்சா இயேசு செயல்பட நினைப்பார். மாற்றணும் அப்படியே போகணுன்னா, அப்படியே இருக்கட்டுன்னா பிசாசு செயல்படுவான். 2 ஆப்ஷன் தான். உங்களை மாற்றணும்னு விரும்புறீங்களா? உங்க வாழ்க்கையை சீரமைக்கணும் விரும்புறீங்களா? அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய சித்தம். நீ இப்படி வேதனையில வாழ்றது தேவனுடைய சித்தமே இல்லை. சரி, நான் விஷயத்துக்கு வருவோம். தொடர்ந்து ஒரு காரியங்களே நான் பார்த்து வருகிறோம். நீங்க புதுசாக வந்திருக்கு, இருந்தாலும் நான் எல்லா இதுல போட்டிருக்கிறேன். இப்போ ஏன் கடவுள் பார்த்தீங்கன்னா 7 நாட்கள்ல 6 நாட்கள், மனுஷனுடைய இலக்கம் 6ன்னு சொல்றாங்க. 6 நாட்கள்ல இந்த பூமியை அழகாய் சீரமைக்கிறார். இது வறண்டு போய் குழம்பி போய் ஒரு மாதிரி பொறுப்பு, ஒரு மாதிரி ஆர்டரா இல்லாம ஒழுங்கற்ற நிலைமையில
எதுவுமே பிறப்பிக்க முடியாத நிலைமையில, எதுவுமே யூஸ் இல்லாத நிலைமையில இருந்த உலகத்தை ஆண்டவர் மறுசீரமைக்கிறார். ஹல்லேலூயா. இது பலவிதமான கோட்பாடுகள் உண்டு. நம்ம அந்த இதுக்கெல்லாம் தியாலஜிக்கெல்லாம் போல. நம்ம எப்படி அந்த காரியங்கள் உங்க வாழ்க்கையில் எப்படி மாற்றம் நடக்குது, எப்படி ஆண்டவர் செயல்பட்டார். அதனால நம்ம வாழ்க்கையை 6 கட்டமா பிரிச்சு 6 கட்டத்தில் 6 நாள்ல ஒவ்வொரு நாள்ல ஒரு காரியங்களை நம்ம வாழ்க்கை எப்படி மாத்தினீங்கன்னா எப்படி செழிப்பு வனம் கொளிக்கும் இயற்கை எழில் நிறைந்த இந்த பூமியை மாத்தினாரோ அதை மாதிரி உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும். அப்படிதான் இங்க இந்த காரியங்கள் சொல்லப்படுது. அதுக்கு சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். தேவ ஆவியானவர் எப்படி செயல்படுகிறதை தெரிந்து கொள்ளணும். அதுக்கு தான் பார்த்துட்டு வருகிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 1வது அதிகாரத்தில் எப்படி இந்த கடவுள் இந்த பூமியை சிருஷ்டித்தாரோ அதுபோல நாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி மாற்ற வேண்டும் என்று நான் சொல்லித்தரேன். முதல் நாள் பாருங்கன்னா இந்த 7 நாள்ல நான் எழுதியிருக்கேன் பாருங்க. முதல் நாள் ஆதியாகமம் 1வது அதிகாரம். நல்லா கவனிக்கிறீங்களா? முதல் நாள் பார்த்தீங்கன்னா ஒளி உண்டாக கடவுது என்றார். 2ஆம் நாள் பார்த்தீங்கன்னா அதை நம்ம பார்த்துட்டோம். 2வது நாள் வானம், உங்களுக்கு தேவைன்னா நான் யூடியூப்ல போய் தரேன். 3வது நாள் நிலம், கடல்கள், தாவரங்கள். நிலத்தை ஆண்டவர் 3வது நாள் உண்டாக்குகிறார். அதை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். அது எதை குறிக்கிறது, நாம் எப்படி நம்மை மாற்ற வேண்டும் அப்படின்ற காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதில் 3வது நாள் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு பேர் கொடுக்குறேன் 3வது நாள் மறுசீரமைப்பின் 3வது கட்டம். உங்கள் இழந்து போன குழம்பி போன அந்த உலகத்தை மறுசீரமைப்பினுடைய 3வது கட்டம். இன்னும் இந்த ஆங்கிலத்தில் 3rd phase of restructuring. திருப்பி ரீஸ்ட்ரக்சர் பண்ற, வாழ்க்கை திருப்பி அமைக்க போகிற, திருப்பி ஸ்ட்ராங்கா ஃபவுண்டேஷன் போட போற, புது கட்டடமா நீங்க மாற்ற போறீங்க. ஹல்லேலூயா. 3வது நாள் இதை நான் வாசிக்கிறேன். பின்பு தேவன் வானத்தின் கீழே ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பாருங்க, முதல் நாள் என்ன செஞ்சாரு? வெளிச்சம் உண்டாக கடது என்றார். 2வது நாள் வானங்களை அவர் உருவாக்குகிறார். 3வது நாள் ஜலம் ஃபுல்லா, பூமி ஃபுல்லா தண்ணி நிற்குது. கடல் ஃபுல்லா இருந்தது, பூமி ஃபுல்லா இருந்தது. அப்படியே ஃபுல்லா கடல் அப்படியே ஃபுல்லா நிறந்து. கடல் தண்ணி எப்படி இருக்கும்? நல்ல குடிக்கிற தண்ணி மாதிரி இருக்குமா? உப்பு தண்ணி. அப்படியே உப்பு தண்ணி நிறைஞ்ச பூமியா இது அப்படியே முழுசா இருந்துச்சு. முழுசா இருந்து ஒண்ணுதான் பண்ண முதல்ல வெளிச்சம் இல்லை, இருள், குழப்பம், இப்படி அந்த இருளுக்குள்ள இருந்துச்சு. ஆண்டவர் அந்த வெளிச்சத்தை உண்டாக்கிட்டு பூமி உண்டாக கடவுது, நிலம் உண்டாக கடவுது அப்படின்றார். நிலம் உண்டாக கூடாது, வெட்டாந்தரை உண்டாக கடவுதுன்றார். நல்லா கவனிங்க. தண்ணிக்குள்ள இருந்த பூமியை ஒரு பகுதியை 1/3 பகுதியை மேலே கொண்டு வர வைக்கிறார். அப்ப மேலே கொண்டு வந்தோன்னா நிலம் உண்டாக கடவுது அப்படின்னு சொல்றார். என்ன சொன்னாரு? நல்லா நம்ம சத்தமா சொல்லுங்களேன். வெட்டாந்தரை உண்டாக கடவுது அப்படின்னு. ஏன் வெட்டாந்தரை உண்டாக கடவுது அப்படின்னார்னா, ஏன்னா அதுல விதைகள்லாம் விதைக்கப்படணும். நல்ல நல்ல விதைகளை போட்டு மரங்கள், தாவரங்கள், நீ சாப்பிட்ற நெல், அதுக்கப்புறம் கோதுமை, மகள் விதமான தானியங்கள் விளைவிச்சு நம்ம சோத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு ரெடி பண்ணுறார். நம்ம வாழ்க்கை உணவுக்கு நீங்கள் வாழன்றதுக்கு தகுதி எடுக்கிறதுக்கு உங்களை உண்டாக்கிட்டு அவர் உண்டாக்கலை. அதுக்கு முன்னாடி இந்த லேண்டை ரெடி பண்ணுறார். வெட்டாந்தரை உண்டாக்குறதுன்னா ஏதோ ஒரு தரை உண்டாகலை, ஏதோ ஒரு சும்மா ஒரு பாறை ஒரு இடம் உண்டாகலை. நான் சொல்றேன், ஒரு செழிப்பான நிலத்தை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு விதை போட்டா 100 மடங்கு பலன் தரணும், 100 மடங்கு நல்ல விளைச்சலை கொடுக்கணும், மகசூலை கொடுக்கணும், அதை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வார்த்தையின்படி ஒரு நல்ல ஒரு செழிப்பான ஒரு அற்புதமான நிலத்தை உண்டாக்கினார். இப்போ நிலம் அப்படின்றது எதை குறிக்குது? அதை தான் நான் பார்க்க போகிறோம். நிலம் என்பது இப்போ இந்த இன்னொரு வசனமும் இதுக்கு ஏன்னா திரும்ப திரும்ப வாசிக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த வசனத்தை குறித்து நாம் சொல்லும் பொழுது பாருங்க, பிரசங்கியின் புத்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனம். அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வர கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அந்தந்த காலத்தில் அழகாக செஞ்சிருக்கிறார். எல்லாம் கவனிக்கிறீங்களா? ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணிருக்கார். ஃபர்ஸ்ட் நாள் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டாரு, 2வது நாள் எதை செய்யணுமோ செஞ்சுட்டாரு,
மூணாவது நாள் எப்படி செய்யணுமோ செஞ்சுட்டாரு. அதன் காலத்தில் அழகாக நேர்த்தியாக செஞ்சிருக்கிறார். இது மனுஷனுக்கு தெரியல. இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, நீங்கள் விசேஷமான நாள். அப்போ அந்த மூணாவது நாளில் என்ன பண்ணாருன்னு பார்த்துட்டு நாமளும் நம்ம அழகாக நேர்த்தியாக நம்ம மாற்றிக்கணும், நல்ல நிலமாக மாற்றிக்கணும், நல்ல காரியங்களை மாற்றிக்கணும்னு தேவன் விரும்புகிறார். அப்போ அதனால் மனுஷனுக்கு புரியல. அதனால தேவன் செய்து வர கிரியை அவன் கண்டுபிடிக்க முடியல. தேவன் கிரியைன்னா அவருடைய வேலைகள், அவர் செய்கிற ஆழ்த்தத்துவமான காரியங்கள், அவருடைய வல்லமைகள், அதிகாரங்கள். அப்போ மனுஷன் எப்படி அவர் செஞ்சான்னு கண்டுபிடிச்சிட்டான்னா நமக்கும் எப்படி செய்வான்றதை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையும் சரியாக செய்யும் போது அதன் காலத்தில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நேர்த்தியாக அமைத்து கொள்ள முடியும், உங்களை அற்புதமாய் மாற்றிக்கொள்ள முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இந்த இடத்துல நீங்கள் முதல் வசனத்தில் வாசிக்கும் பொழுது மறுபடியும் சற்று அந்த இன்ட்ரோடக்ஷனுக்காக நான் மறுபடியும் வாசிக்கும்படி விரும்புகிறேன். அந்த முதல் வசனம் என்ன சொல்லப்படுகிறது? பூமியானது, வாசிங்க பாருங்க, ஆதியாகமம் 1:2 பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். எல்லாம் கவனிங்க, தூங்கிடாதீங்க. பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். முதல்ல ரெண்டு விஷயத்த சொல்றாங்க. அந்த பூமி பார்த்தீங்கன்னா ஒழுங்கின்மை வெறுமையாக இருந்துச்சு அப்படியே சொல்லிட்டு கீழே ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. நல்லா கவனிங்க, ஒரு இருள் என்னன்னா அப்படின்னா அபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரேக்க பதம் சொல்லுகிறது. அபிஸ் அப்படின்னா அது அளவிட முடியாத ஆழம். என்னது? அளவிட முடியாத ஆழம். ஓர்கிஸின் பூமியின் மிக தாழ்ந்த பகுதியில் உள்ள ஒரு மிக ஆழமான பள்ளம் அல்லது பிளவு. அது இறந்தவர்களின் பொதுவான இருப்பிடமாகும், குறிப்பாக பேய்களின் உறைவிடமாகவும் பயன்படுத்தப்படுகிறது. சோத்ரம் எப்படி இருந்து பூமி அப்படியே ஃபுல்ல ஆழமான பகுதி, கடல் ஆழம், அது அபிஸ். கடைசியில் கடவுளை தப்பு செய்கிறவங்க அந்த அபிஸில் தான் போடுற. அது என்ன? பிசாசு இருக்கிற ஆழமான பிசாசுகள் வசிக்கிற ஒரு இடம் அப்படின்னு ஒரு மொழிபெயர்ப்பு கிரேக்க பார்த்த மொழிபெயர்க்கப்படுகிறது. ஆழமான உறைவிடம். அப்படி என்னன்னா பிசாசு ஆழத்திலிருந்து தன்னுடைய ஆளுகையை அந்த பூமி மேலே செலுத்தி கொண்டு இருக்கிறான், பூமி மேலே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறான். ஏன் பூமி ஒழுங்கன்மையாக இருக்குது, வெறுமையாக இருக்குதுன்னா ஆழத்தின் மேலே பிசாசனுடைய ஆளுகை, பிசாசு அங்கே வசித்து கொண்டிருக்கிறான், பிசாசனுடைய வல்லமையை உபயோகித்து கொண்டிருக்கிறான், பிசாசு ஒரு காரியத்தை உபயோகித்து கொண்டிருக்கிறான். அப்படி அதை ஃபுல் தான் கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்கிறான். செழிப்பில்லாத ஒன்றுக்கும் உதவாத காரியங்களாக உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறான். எனக்கு ஒருத்தர் ரொம்ப நல்ல பேனா ஒன்று ப்ரெசென்ட் பண்ணார். சூப்பர் பேனா, ரொம்ப அழகாக இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்து, விலை உயர்ந்த பேனா. அந்த பேனா பார்த்தீங்கன்னா நல்லா எழுதிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா மக்கார் பண்ணிடுச்சு, எழுதலை. நல்லா எழுதி பார்த்தா வரல. பார்த்தாக்கா அது கேட்ட ஏதோ ரீஃபில் கிடைக்கல. ஆனாலும் எனக்கு பேனா விடுறதுக்கு மனசு இல்லை. அழகாக அந்த பாக்கெட் மேலே அப்படி வச்சுக்கோ. பார்த்தா பலன்னு கோல்டு கலரில் ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாம் சொன்னப்போ நல்லா ஃபஸ்ட் கிளாஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு தான் தெரியாது எழுதலன்னு, சும்மா ஷோக்கு இப்படி வச்சுக்கிட்டு செஞ்சுட்டு. அதே மாதிரி ஆளை பார்த்தா ஷோவாக இருக்கிறான், சும்மா ஒயிட் அண்ட் ஒயிட்டு. ஆளை பார்த்தா அப்படியே பயங்கரமாக இருக்கிறான். நிறைய பேரை பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும். ஆளை பார்த்தா ஜெய்ஜாண்டிக்கா, ஐயோ நடா அப்படி இருக்காரு. பேச ஆரம்பித்தா குழந்த மாதிரி அழுவான். என் வாழ்க்கையில் தான் பிரச்சனை சார், என் வாழ்க்கையில் போராட்டம் சார், இப்படி சார் அப்படி சார்னு சொல்லுவாங்க. உள்ள ஒன்றும் இல்லை, குறையோடி போட்டிருக்கு, உபயோகப்பட்ட தன்மை, ஒன்றும் தன்மை. அப்போ அதே மாதிரி ஆள் பளபளப்பாக இருக்குது, உள்ள விஷயத்தை காணும், ஒன்றுத்தையும் காணும், எதையுமே காணும். அப்போ கேட்டால் சரியான சீரமைக்க முடியல. அந்த பேனாவை சீரமைக்கிறதுக்கான வழியும் தெரில, கதையும் தெரில. அது மாதிரி தான் மனுஷனுடைய வாழ்க்கையும் இருக்குது. அதை சீரமைக்கணும்னா அல்லேலூயா, இங்கே தான் சொல்லுது பிசாசுகள், பேய்கள். ஆண்டவர் சொன்னார், நான் மறுபடியும் கட்ட போகிறேன். ஆமென். இந்த வசனம் காமிச்சுட்டா டைம் ஆகிடும். மறுபடியும் ஒன்றை நான் கட்ட போகிறேன், ஆலயமாய் கட்ட போகிறேன். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. பிசாசுடைய ராஜ்யம் உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாதுடா, நீ ஜெயிக்க போகிற. இது அசைவாடுதல் என்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா நிறைய அர்த்தங்கள் வருது. அதனால நான் அதை கொஞ்சம் சொல்லும்படி விரும்புகிறேன். அசைவாடுதல் அப்படின்னா இந்த வார்த்தை சொல்லுது அசைவாடுதல், ஹோவரிங், 2-3 வார்த்தைகள் யூஸ் பண்ணப்படுது. அசைவாடுதல், படபடுத்தல், அசைதல், புழுங்குதல். உங்க வாழ்க்கையை அப்படியே இறுக்கி வச்சிருக்காங்க பிசாசு.
பிசாசு ஆளுக ஒழுங்கற்ற தன்மை ஏற்படுத்துகிறான், உன் வாழ்க்கையில கண்ணீரை வச்சுக்கிறான். நிறைய பேர் சொல்றாங்க, ஏதோ ஒரு இருளுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குது, என்னமோ தெரியல, ஒரு இனம் தெரியாத தவிப்பு, ஒரு இனம் தெரியாத குழப்பம் என்னை ஆட்கொண்டுட்டு இருக்குது, சந்தோஷமாவே இல்லை. நிறைய பேர்ட்ட பேச சொல்றாங்க, உற்சாகமே இல்லை, ஏதோ ஜடம் மாதிரி வாடுறேன், ஒரு மரணத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்? ஏதோ ஒன்று கேட்டாங்கன்னா ஏற்கனவே செத்து போயிட்டேங்கன்றான். செத்து போயிட்டான், சும்மா பணம் தான் உலாவிட்டு இருக்குதுன்றான். காரணம், இந்த பிசாசுடைய ஆளுகை அவனுக்குள்ளே காணப்படுகிறது. அதோட உடலைங்க அந்த வசனம், அடுத்த வசனம் வருது, ஆவியானவர் அசைவாடினார். அசைவாடினா சும்மா அசைவாடலைங்க, இந்த வார்த்தை பல அர்த்தங்கள சொல்லப்படுது. திட்டத்தோடு அசைவாடுகிறாராம். அல்லேலூயா. என்ன செய்யறாரு? ஒரு திட்டத்தோடு அவர் சும்மா அசைவாட மாட்டாரு, திட்டத்தோடு அசைவாடுறாரு. சமுத்திரத்தை குலுக்கிறாராம். அதாவது தான் திட்டத்தை செயல்படுத்தும்படியாய் அவர் ஆக்ரோஷமாய் வைராக்கியமாய் அவர் செயல்படுகிறார். அப்போ அவர் சொன்னார், பக்தி வைராக்கியம், இது ஆவியின் வைராக்கியம். பரிசுத்தாவுடைய வைராக்கியம் என்னன்னா, உன் வாழ்க்கையை மாற்றிய சீரணும். பிசாசினால பீடிக்கப்பட்ட உங்களை புது வாழ்க்கைக்குள்ள கொண்டு போகணும். இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, பிசாசினால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கும்படி நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். சாத்தானுடைய ஆளுகைக்குள்ள இருக்கிற ஆட்களை இயேசு போயிட்டு மெரிக்கிறார். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இவன் ஆழத்துல இருக்கிறான், ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? அல்லேலூயா. நல்ல கதை கேட்குறீங்க போல. அவர் ஆழத்துல இருக்கிறான், ஆவியானவர் எங்க இருக்காரு? தண்ணீர் மேல் அசைவாடினார். கணக்கில் தெரியும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருடைய காலுக்கு கீழே தான் பிசாசு. ஆமென். ஆண்டவருடைய காலுக்கு கீழே தான் சத்துரு, ஆண்டவருடைய ஆளுகைக்கு கீழே தான் சத்துரு. அல்லேலூயா. இப்ப கீழே இருக்கிற பிசாசு என்ன செய்யறான்? உன் வாழ்க்கை இழுத்து ஒன்றுமில்லாம ஆக்கணும், உன் வாழ்க்கை நிர்மலமாக்கணும் திட்டமிடுகிறான். மேல இருக்கிற ஆண்டவன் என்ன செய்யறாரு? உனக்கு பலத்தை கொடுத்து அவனை நசுக்கி, அவனை பிசாசுகளை மெதிச்சு நீ ஒரு சிறப்பான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படி இந்த தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமென். இங்க வந்திருக்கிற உங்க யாவரையும் இயேசு இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்க மேல அவர் வைராக்கியம் வச்சிருக்கிறாரு. அதனாலதான் நீங்க வந்திருக்கிறீங்க. எதுக்கு உங்களை வர வச்சான்னா, உங்க வாழ்க்கையை வளமா மாற்றணும், உங்க வாழ்க்கையை சிறப்பா மாற்றணும். நீங்க நினைக்கிறத அளவுக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையை எதிர்பார்க்கலையா, அப்படி நினைக்கிற அளவுக்கு உங்க வாழ்க்கையை மாற்றி தீரணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ அவர் அசைவாடினார்னா அப்படியே வைப்ரேட் ஆகுதான், குலுங்குதான், அப்படியே சமுத்திரம் அப்படியே குலுங்குது, ஆடுது, அப்படியே ஷேக் ஆகுது. அந்த மாதிரி அசைவாடுறாரா. இந்த ஹோவரிங்கிற வார்த்தை இன்னொரு வார்த்தையில சொல்லப்படுது, தாய்ப்பறவை குஞ்சுகளின் மேல் அசைவாடி. அப்படின்னா என்னன்னா, அடகாக்கிற பறவை. ஒரு முட்டையை வச்சுன்னா முட்டைக்குள்ள ஒரு உயிர் இருக்கு, அந்த உயிர் வளர்ந்து பரிணாமம் அந்த ஒரு உயிர் வளர்ந்து அழகா வளர்ந்து ஒரு அழகான ஒரு கழுகாவோ ஒரு பறவையாவோ வண்ணமான ஒரு அழகான பறவையா மாற்றுறதுக்கு அந்த தாய் பறவை எப்படி அதுல அழகாக்குதோ அந்த மாதிரி அசைவாடுறாரா. அல்லேலூயா. உனக்குள்ள அசைவாடுறாரு. ஏன் அசைவாடுறாருன்னா, உனக்குள்ள ஒரு அருமையான ஒரு வாழ்வு கொடுக்க வைக்கிறார், அற்புதமான வாழ்வை வச்சிருக்கிறார். அது மேல இந்த ஆவியானவர் அப்படியே அசைவாடுறார், உள்ள அசைவை உண்டு கொண்டிருக்கிறார். வேண்டிய ஹீட்டை அக்கினியை தர விரும்புகிறார். ஆமே. சில பேர் அப்படியே சோர்ந்து போய் களைச்சி போய் குளிரடிச்சு உட்காந்துருக்கிற மாதிரி அப்படியே கலங்கி போய் உட்காந்துருக்கிறீங்க. ஆனா ஆவியானவர் வரும்போது என்ன பண்றாரு? உள்ள சூடு கொடுக்குறாரு. சூடு இறங்குதா? சூடு வருதா? சரிலைங்க, இன்னும் எழுந்திருக்கலையா? இப்ப அந்த அக்கினி இறங்க போகுது. உங்களை ஏசி குளிர் வேற உங்களை குளிர் ஆக்கிட்டு உட்காந்துருக்கு. சோதரம் தேவனுடைய அசைவு உங்களுக்கு உண்டாக போகிறது. ஆவியானவர் அசைவை உண்டு பண்ண போகிறார். ஆமென். அப்படியே அசைவாருன்னா உள்ள இருக்கிற அந்த உயிர் ஜீவன் அப்படியே வளர ஆரம்பிக்குது. ஒரு நாள் வருது, முட்டையை உடைச்சிக்கிட்டு வெளியே அழகா ஒரு பறவை வந்து நிற்க போகுது. ஆமென். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு உயிர், ஒரு ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கிறது. அந்த ஜீவனை பரிசுத்த ஆவியினை உயிர் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். அதுதான் அசைவு. அது அப்படியே உயிர் உண்டாக்கி உன்னை அப்படியே ஒரு அற்புதமான ஒரு பறவையாய் அழகாய் ஒரு உயிரை வெளியே கொண்டு வரும்படி தேவன் விரும்புகிறார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்னொரு அசைவன் பார்த்தீங்கன்னா, குயவன் அப்படி பார்க்குறான். அவனுக்கு பானை செய்யணும்னு ஒரு இது வருது. ஆனால் பானை எப்படி வருது? அப்படி பார்க்குறான், மண்ணை பார்த்த உடனே மண் அப்படியே கரம்பா அப்படியே கிடக்குது. களிமண். அந்த களிமண்ணில் கல்லுகள்லாம் நிறைஞ்சிருக்குது. அவன் என்ன செய்கிறான்? இந்த அசைவாடுதலுக்கு எப்படி நான் சொல்கிறேன், எப்படி ஜாயின் பண்ணுறேன்,
அசைவாடுதல் அந்த இது போன உடனே போட்டு மண்ணை வெட்டுறான். அல்லேலூயா. மண்ணை வெட்டி எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல போடுறான். உங்களுக்குலாம் தெரியும், மண்ணை எடுத்துட்டு வந்து போட்டு ஒரு இடத்துல குவிக்கிறான். குவிச்சிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற கல்லெல்லாம் பொறுக்கி போட்டு அப்புறம் என்ன செய்யறான்? மெதிக்கிறான். அல்லேலூயா. போட்டு மெரின்னு மெரிக்கிறான். இந்த மாரி அந்த மாரி கிடையாது, தண்ணி ஊற்றி மெரிக்கிறான். கல்லை மறுபடியும் காலில் கல் மாட்டுது எடுக்கிறான். இந்த வார்த்தைக்கு அப்படியா சொல்லப்படுது. அப்போ உங்களை அங்கேருந்து வெட்டி எடுத்து வந்தாச்சு உங்களை. அல்லேலூயா. வண்டி கிண்டி எடுத்துட்டு வந்து உங்களை வச்சிருக்கிறோம். அடுத்தது ஆவியானவர் உங்க மேலே அப்படியே தண்ணீரை ஊற்றி உங்களை பதப்படுத்த விரும்புகிறார். உங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற எல்லாத்தையும் அப்படி ஒன்றா அப்படி எடுத்து வெளியில் வீச போகிறார். வீச போயிட்டு உங்களை அழகாக ஒரு களிமண் அப்படியே உருவாக்க போகிறார். அது ரொம்ப மிருதுவாக எளிமையாக வணையக்கூடிய அளவில் உங்களை அப்படியே அழகாக கொண்டு வர்றார். கொண்டு வந்துட்டு அந்த சக்கரத்தில் அப்படியே வச்சு உங்களை சுற்றி அழகாக வணைய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை அற்புதமான பாத்திரமாய் வணைய போகிறார். ஆமென். இப்போதான் வெட்டி எடுத்துட்டு வந்திருக்கிறார். குன்னத்தூர் கிராமத்துலேருந்து நாங்களும் எங்களை ஆள் அனுப்பிச்சு உங்களை வெட்டி எடுத்துக்க கொண்டு வந்திருக்கிறோம். வதிச்சு இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே அசைவாடி அழகான பாத்திரமாய் அற்புதமான பாத்திரமாய் உருவாக்குறார். இதை தான் இங்கே செய்கிறார். ஆவியானவர் அசைவாடுறான் என்னன்னா போட்டு மெதிக்கிறார். சாத்தான எங்க வந்து கிரியை காமிச்சிட்டு இருக்கிறார், எங்க வந்து அவன் அவலட்சணத்தை காமிச்சிட்டு இருக்கிறார், எங்க உருகுலைப்பை உண்டாக்கி இருக்கிறார். நான் புதுசா உருவாக்க போகிறேன், உன்னை மெதிக்க போறேன்னு சொல்லிட்டு அவர் தண்ணீர் மேல ஃபேஸ் ஆஃப் த வாட்டர்ல அப்படியே ஓவரி அப்படியே வச்சு மெதிச்சு அந்த புது வாழ்க்கையை கொண்டு வருகிறார். என்ன கொண்டு வருகிறாரு? நிலம் உண்டாக கடவுது, நல்ல நிலம் உண்டாக கடவுது, எர்த்து உண்டாக கடவுது, வெட்டாந்தரை உண்டாக கடவுது அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான வெட்டாந்தரையை என்ன செய்றாரு? அவர் உண்டாக்குறார். மறுபடியும் அந்த வாசிக்கும்படி விரும்புகிறேன். பாருங்க, ஆதியாகமத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனம். பின்பு தேவன் வானத்தையும் கீழ் இருக்கிற ஜலம் ஒரு இடத்தில் சேர்க்கவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த சமுத்திரத்துக்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். நல்லா கவனிக்கிறீங்களா? இப்போ ஆண்டவர் நல்ல நிலத்தை உருவாக்குறார் இல்லையா? ஹல்லேலூயா. ஏன்னா முதல்ல குடியானவன் என்ன செய்வான்? நிலத்தை ரெடி பண்ணுவான் இல்லையா? நிலத்தை ரெடி பண்ணிட்டு தான் விதையை விதைப்பான். நிறைய பேர் சொல்ல, எங்க நல்லது நடக்குன்னு நீங்கள் ஏசாமி நம்புங்க, சரியா? நான் எங்க ஒன்றுமே வரல அப்படின்னு. ஒன்றுமே வரலன்னா என்ன பிரச்சனை? விதை வந்து சாதாரண விதை இல்லைங்க. தேவனுடைய வார்த்தைகள் வந்து சாதாரண, எல்லாம் வீரியம் உள்ள விதைகள். ஆமென். எல்லாம் தரமான விதைகள், ஒன்று வலுவான விதைகள். அப்போ நீங்கள் விதை போட்டு முளை கிளம்பலன்னா அது காரணம் என்ன? இது தானே விவசாயம் செய்றீங்க. என்னம்மா கேளுங்க, என்ன ஏன் வரல நிலம்? ஏன் முளை வரல? சொல்ல நிலம் சரியில்லை. நிலம் சரியாக தானே செய்யும். போட்ட விதை அப்படியே சல்லு வளரும். அதுக்கு தான் ஆண்டவர் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டார், நல்ல நல்லமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டார். இப்போ சபைக்கு வந்திருக்க நீங்களே இப்போ 3வது கட்டம், மறுசிறப்பின் 3வது கட்டம். நீங்கள் எடுத்த உடனே இது பழம் பறித்து சாப்பிட்னா எப்படி? நாங்கள் இளநி வெட்டி அழகாக இளநி குடிக்கலான்னா எப்படி? அதுக்கு ப்ரிப்பரேஷன் ஒரு ஆயத்த பண்ணி வேணாமா? ஆயத்த பண்ணி செஞ்சுட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வளரும். ஹல்லேலூயா. நீங்கள் விதைக்கிறதான் பாக்கி, மற்றதுதான் வளர ஆரம்பிச்சிடும். சரி, இந்த நிலத்தை குறித்து இயேசு சொல்லியிருக்கிறார். அந்த நிலத்தை குறித்து இயேசு சொல்லும் போது அந்த வசனத்தை வாசிப்போம். அதோடு நான் சொல்லும்படி விரும்புகிறேன். மார்க் அதிகாரம் 4வது அதிகாரம் 2வது வசனம். அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவருக்கு போதித்தார். நல்லா கவனிங்க, என்ன சொல்றாரு? நிலத்தை ரெடி பண்றான். 3வது கட்டம், மனசை ரெடி பண்ணு, இருதயத்தை ரெடி பண்ணு. இந்த ரெடி பண்ணி அதுதான் நல்ல நிலம் இது சொல்லிட்டு வர. அந்த நிலத்தை நீ ரெடி பண்ணினா நான் அதில் நல்ல செழிப்பு உண்டாக்குவேன். இப்போ இயேசு வாழ்க்கையில் கிரியை செய்யணும், அவர் வல்லமையை பார்க்கணும், அவர் அதிகாரம் செயல்படுறதை பார்க்கணும். அப்படின்னா உங்க இருதயமாக நிலம் நல்லா மாற்றப்படணும்னு நினைக்கிறார். அப்போ 3வது கட்டம் நம்ம வாழ்க்கையை நம்ம மாற்றணும். பாருங்க, இதை வாசியுங்கள். அநேக விசேஷங்களை உவமைகளாய் அவர்களுக்கு போதித்தார். போதிக்கிற பொழுது அவர்களுக்கு சொன்னது, வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்கள் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறார்கள். இவர்களே வசனம் விதைக்கப்பட்ட வழி அழகானவர். 4 நிலம். உங்கள் நிலம் என்ன நிலம் நீங்கள் பார்த்துங்க, நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கணும். 4 நிலம் எப்படின்னு இயேசு சொல்கிறார். இயேசு உருவாக்கும் போது நல்ல நிலமாக உருவாக்கினார். இப்போ அவர் உங்களை டெஸ்ட் பண்ணுறார். முதல்ல சொல்கிறாரு, ஒரு நான் விதைக்கிறேன். ஒரு நிலத்தை பற்றி சொல்கிறார், நான் விதைக்கிறேன். சாத்தான் வந்து என்ன செஞ்சிடறான்? ஹலோ,
சாத்தான் வந்து என்ன செய்கிறான்? எடுத்து போட்டுடுறான். அதாவது ஒரு அதுக்கு ஓமே என்ன சொல்கிறார்? அது அநேக விசேஷங்கள், ரொம்ப அழகான விசேஷங்கள் அழகாக சொல்கிறார். அப்போ ஒரு வெள்ளத்தில் 4 வகையான நிலவரம் அவர் சொல்கிறார். அந்த 4 வகத்தில் ஒரு நிலம் வழி அருகே எல்லாம். ஏன் வழி அருகேன்னா ஆள் நடந்து போய் அந்த பாறை ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ விதையை போட்ட உடனே பறவைகள் வந்து என்ன பண்ணுது? விதையை எடுத்து போயிடுச்சு. அப்போ அந்த பறவை யாருன்னா சாத்தான். அந்த சாத்தான் என்ன செய்யறான்? அந்த போட்ட விதையை டொக்குன்னு தூக்கிடுறான். அல்லேலூயா. நிறைய பேருக்கு சொல்லுவாங்க, இயேசு உனக்கு நல்லது செய்வார்ப்பா, அது செய்வார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், என்னப்பா நீ நினைக்கிற அப்படின்னு. இல்லை, யாரோ சொல்கிறப்ப அவன் சொல்கிற பேச்சை கேட்காத, அவன் சும்மா ஏதோ சொல்லிட்டு இருக்கிறான், அவன் வந்து இது மதத்தை மாற்றத்துக்கு வரான்னு உண்மையில சொன்னிச்சுங்க. உடனே சொன்னாங்க அந்த ஆள். எனக்கு ஆச்சரியம் போச்சு. அவனை சொல்கிறதெல்லாம் இப்போ தூக்கிட்டே போகுது மேலே. ஏன்னா இவன் வழி அருகே விதைக்கப்பட்ட நிலம். எந்த இடத்துல? வழி அருகே பார்த்தீங்கன்னா எல்லாம் வழின்னா என்ன? எல்லாம் நடந்து போவோம். கட்டை வண்டி போவோம், மாட்டு வண்டி போவோம், இது போவோம், ஆள் போவோம், லாரி போவோம், பஸ்ஸு போவோம், எல்லாம் போகிறது தான் வழி. அப்போ அந்த வழின்னா என்னன்னா, நிறைய பேர் அவன் யாரை குறிக்குதுன்னா எல்லார் பேச்சும் கேட்பான். ஒருத்தன் சொல்கிறான்னு வச்சுக்கேன், எனக்கு கால் வலி இருக்குது, மூட்டு வலி இருக்குதுண்ணே, நீ போடாப்பா 100 கிலோமீட்டர் நடந்து போய் எதையா போய்ட்டு மொட்டை கிட்ட அடிச்சு வான்னு சொல்லி நடந்து போனால் சரியாயிடுவான். ஏற்கனவே அவனுக்கு மூட்டு வலியில் இருப்பான். டாக்டர் நடக்கூடாதுன்னு இருப்பார். 100 கிலோமீட்டர் போயிட்டு வந்தோன்னா என்ன ஆகும்? அப்புறம் மூட்டு மாற்று சிகிச்சை தான் பண்ணணும், ஆப்ரேஷன் தான் பண்ணணும். அப்படி அவன் சொல்கிறத கேட்பான். இன்னொருத்தன் சொல்லுவான், இல்லை நீ 40 நாளில் விருந்தறையில் படுத்துக்கோ, பச்சை தண்ணி சுடு தண்ணி சுடு தண்ணி குளிக்காத, சுடு தண்ணியை ஊற்றாதானா, அதையும் கேட்டுக்குவான். இன்னொருத்தன் சொல்லுவான், நீ பச்சையில் இதை அடிச்சு இதில் கட்டா சரியாயிடணும். இப்படி அவன் சொல்கிறதையும் கேட்குறது, இவன் சொல்கிறதையும் கேட்குறது, அவன் சொல்கிறது. இவனுக்கு வந்து சுய புத்தி ஒன்றுமே இருக்காது. வழி இருக்கான்னா எல்லா சத்தமும் வழி கேட்குற மாதிரி எல்லார் புத்தியும் கேட்கறது, எல்லார் ஆலோசனையும் கேட்கறது, எல்லார் காரையும் கேட்கறது. என் கூட 2 பேர் காரில் வந்துட்டு தான், அவங்க வந்து என்கிட்ட வேலை ஸ்டாஃபுங்க, அவங்க 2 பேர் பேசிட்டு வராங்க. நான் கேட்டிருந்தேன், இங்கே ஒரு இதை காமிக்கிறான், இங்கே ஒரு கோயில் இருக்குது, ரொம்ப விசேஷமானதுன்னு. அந்த கோயில் வந்து பிள்ளை இல்லாதவங்களுக்கு பிள்ளை கொடுக்குற கோயில் இது, அதில் வந்து நிறைய பேருக்கு அப்படின்னு. அதுக்குள்ளே அவங்க சொன்னாங்க, செல்வம் வர்றதுக்கு இன்னொரு கோயில் இருக்குதான். அது எங்கே இருக்குன்னா வைத்தீஸ்வரர் கோயிலை தாண்டி இருக்குதான். இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஏரியா சொல்கிறான். அது வரலையும் அங்கே வரலையும் போயிட்டு வந்தால் சரியாயிடுன்றான். இப்படி பல விதங்களில் பல காரணம் எல்லா சொல்கிறதையும் கேட்குறது. அப்படியா நான் ஒரு நாள் வந்துட்டு போகிறேங்க அப்படின்னு. இப்படி என்னென்னவோ ஆலோசனை. ஏது கொடுக்கறதெல்லாம் கேட்டுக்கிறது, எடுக்கிறதெல்லாம் தூக்கி காதில் போட்டுக்கிறது, கொடுக்கறதெல்லாம் யோசிக்கிறது. இப்படி யோசிக்கிறதுனால இது வழி அருகே விதைக்கப்பட்ட விதைகள். இதை அதே மாதிரி நாங்கள் சொல்கிறதையும் அப்படியே எடுத்துக்கிறது. ஏசு செய்வார்னா 4 பேர் அந்த சாமியார் தான் சொன்னால் நடக்கலை, இந்த சாமியார் எப்படி நடத்துவார்னு சொல்கிறது. இதுதான் வழி அருகே விதைக்கப்பட்ட விதைகள். இது நம்பர் 1. நீங்கள் அப்படிப்பட்ட நிலமா இருக்கீங்களா? நீங்கள் தான் செக் பண்ணோம், நாங்கள் செக் பண்ணிட்டோம். அப்புறம் பாருங்க, 2வது நிலத்தை பற்றி சொல்றார். அப்படியே வசனத்தை கேட்டவுடன் அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடி கொஞ்ச காலம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்து நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். நல்லா கவனிக்கிறீங்களா? உங்கள் லேண்டில் நிறைய முள் இருந்துச்சு, பாறைலாம் நிறைய இருந்துச்சுன்னா போட்டால் விதை கிளம்புமா? மேலே கொஞ்சம் மண் இருக்கும், அடியில் பாறை இருக்கும். அந்த அடியில் பாறை இருக்கிறதுனா கொஞ்சம் வந்து வேறு போனோடனே பாறை கடினமாக இருக்கிறதுனால வேறு உள்ளே போகாது. நிலம் வந்து அப்படியே மிருதுவாக இருக்கணும். அதனால தான் உழுது காற்றோட்டமாக்கி அப்படியே வேற சர்ன்னு அந்த வேர்கள்லாம் செய்யணும், உள்ளே போகணும். ஆணி வேறு சல்லி வேறு 2 உள்ளே போகணும். அப்போ இவங்க முதல்ல ஏற்றுக்குவாங்க. ஆனால் வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டம், சின்ன பிரச்சனை, சின்ன போராட்டம், ஏதோ வியாதி, ஏதோ குழப்பம் வந்த உடனே அப்பா நமக்கு சரிப்பட்டு வராதுரா, விட்றா, சச்சாது இச்சாது விட்றான்னு எப்படியே போயிடலான்னு போயிடுவாங்க. அப்போ பலன் அளிக்காமல் போயிடுறாங்க. 3வது பார்த்தீங்கன்னா மூன்றாவது நிலம். வசனத்தை கேட்டும் உலக கவலைகள், ஐஸ்வர்ய மயக்கம், மற்றவர்களை உண்டாகிற இச்சைகளுக்கு உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இவர்களே முள்ளுள்ள இடங்களில் வைக்கப்பட்டார்கள். 3வது நிலம் இருக்குது. நான் நிலம் 3வது 2 நிலம் பார்த்துட்டீங்க. 3வது நிலம் என்ன சொல்லுது? முள் இருக்கிற நிலம். அந்த முள் வந்துச்சுன்னா நீங்கள் முள் வச்சிருக்கிற லேண்டு நிறைய ஒரு இந்த வேலிக்காத்தான் முள் இருக்குன்னு வச்சுங்க, அங்கே போய் உங்கள் நெல்லை விதைப்பீங்களா? விதைக்க மாட்டீங்க. எல்லாம் பிடிங்கி போட்டு தான் வைப்பீங்க. இப்போ நாங்கள் சொல்கிற வார்த்தைகள் ஏன் பலன் அளிக்கலை அப்படின்னா, ஏற்கனவே உலக கவலை, எனக்கு அது இல்லையே, இது இல்லையே, பணம் இல்லையே, எல்லாம் தருவார். முதல்ல நிலத்தை சரி பண்ணுப்பா, எல்லாத்தையும் ஆண்டவர் உனக்கு கொடுப்பாரு.
பெரிய நெல் லேண்டாக மாற்றிட்டுன்னா ஒரு கிலோவுக்கு நீ இவ்வளோ நெல்லை விற்று சம்பாரிச்சிடலாம். இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு. அப்போ உலக கவலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்ய மயக்கம், அப்புறம் பார்த்தா இச்சைகள். இச்சைகள்னா தவறான ஆசைகள்னு வேதம் சொல்லுது. தவறான ஆசைகள், கெட்ட ஆசைகள், தவறான எண்ணங்கள், அசுத்த காரியங்கள், ஒரு விபச்சாரத குணமாக இருக்கட்டும், வேசித்தன குணமாக இருக்கட்டும், இன்னும் அசுத்த காம விகாரம், பொறாமை, எரிச்சல், கோபம், இன்னும் பலவித காரியங்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா சறுக்குன்னு மூக்கு மேலே கோபம் வரும். கோபம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னே தெரியாது, எதை தூக்கி அடிக்கிறாங்கன்னு தெரியாது. நம்ம ஒரு பொண்ணு பாவம், ஒரு 7 வயசு பொண்ணு தலையில் பெருசாக கட்டு போட்டிருந்தது. என்னன்னு கேட்டேன், அவங்க அப்பா அடிச்சிட்டாருங்க அப்படின்னு. ஏன் அடித்தாரு? இந்த மாதிரி சரியாக ஸ்கூலுக்கு ஏதோ சின்ன தப்பு பண்ணிட்டான்னு அவளை போட்டு ஒரே அடி அடிச்சிருக்கிறான். நல்ல கூரான கட்டை எடுத்து நடுமண்டில் அடிச்சிருக்கான். 7 தையல் கட்டை போட்டுருவேன். அப்போ நான் கேட்டேன், ஏன் குழந்தை எப்படி அடிக்கிறேன்? அவன் சொன்ன, திடீர்னு கோவம் வந்துச்சுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில, எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம் அப்படின்னு. அவர் சொல்கிறார் டிசிப்ளினை பற்றி. அவர் எப்படி சொல்கிறாரு? குடிச்சிட்டு சொல்கிறார். அவரே குடிச்சிட்டு டிசிப்ளினை பற்றி அவர் பேசுகிறார். குழந்தை நடுவத்தில் மண்டையில் அடிச்சிட்டார். அந்த மாதிரி கோபம் வர வேண்டியதுதான், அடிக்கிறது தான். ஆனால் அது பனிஷ்மெண்ட்டுக்கு போட்டு மண்டையை புலகிறாலும் அடிக்கிச்சுன்னா என்ன அர்த்தம்? அது பேய்த்தனமான கோபம். அப்போ இந்த மாதிரி கோபம் கீபெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நிலம் என்ன இதில் என்ன நிலமா? நீங்களே யோசிங்க, வீட்டில் போய் யோசிங்க. எங்கெங்கெல்லாம் முள் வளர்ந்துருக்குது, எங்கெங்கெல்லாம் எந்த மாதிரி செடி இருக்குது, பூண்டு இருக்குதுன்னு பாருங்கள், பிடிங்கி போடுங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நிலத்தை ப்ரிப்பேர் பண்ணுறது, தயார்படுத்துதல், சரிப்படுத்துதல். ஏன்னா பின்னாடி விதைக்கு கொண்டு வர போகிற அற்புதமான விதைகளை வச்சிருக்கிறார், சிறப்பான வாழ்வை வச்சிருக்கிறார். அந்த விதைகளை கொண்டு வந்து உன் இருதயத்தில் விதைச்சு அப்படியே சும்மா பூத்து குழுகிற வாழ்க்கையை உங்களுக்கு தரப்போகிறார். பார்த்து வியக்கிறாளோ, எப்படா இப்படி இருந்த ஆள், ஒன்றுக்கும் உதவாத இருந்த ஆள், ரோடு சுற்றிட்டு இருந்த ஆள், எப்போ பார்த்தா ஐயோ என்னடா அப்படின்னு அப்படின்னு வியக்கிறாளோ மாற்ற போகிறார். ஆனால் நீங்கள் சீக்கிரட்டாக செய்ய வேண்டிய காரியம், உன் நிலத்தில் இருக்கிற முள், இச்சைகள், கவலைகள், போராட்டங்கள், கவலையே கவலை கவலை கவலை. நிறைய பேருக்கு அப்படியே கவலை. என்னதான் கவலையில் வந்து என்ன பண்ண போறீங்கன்னு தெரில. கவலை பட்டு 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 ஆளே காணாமல் போயிடுது. கவலையெல்லாம் தூக்கி எறிங்க. சந்தோஷமா தேவனுடைய வார்த்தை குறித்து யோசிங்க. தேவனை உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போனால் இதெல்லாம் தேவையில்லை, தூக்கி போடுங்க, எடுத்து போடுங்க, இது பண்ணி போடுங்க. எல்லாத்தையும் போட்டாக்க அப்படி ஆண்டவர் செய்கிறார். அடுத்தது நாம் நல்ல நிலம், 4வது நிலத்தை சொல்கிறார். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கிறதுக்கோ பாருங்க, வசனத்தை கேட்டும், இந்த முக்கியமான வசனத்தை கேட்டும் ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். அல்லேலூயா. கீழே சொல்றாரு, கேட்கறதுக்கு ஒரு காதலனா தான் கேட்க கிடவான் அப்படின்னா என்ன அர்த்தம்? இஷ்டம் தான் கேளு, இல்லைன்னா போயிட்டார் அப்படின்றார். நான் சொல்கிறேன்ப்பா, நல்ல விஷயத்த சொல்கிறேன். உன் வாழ்க்கை சிறப்பாகணுமா, இருதயத்தை சரிப்படுத்துங்க. நல்ல இப்போ தான் வர்றாரு பாயிண்ட்டுக்கு. இதெல்லாம் 3 வகையான ஒன்று. எப்படி வழி அருகே அவன் பேச்சு, இவன் பேச்சு, ஊரான் பேச்சு, ஜோசியக்காரன் பேச்சு. அவன் பேச்சு ஜோசியக்காரன் சொல்கிறாங்க 4 கெட்ட நாள் ஒருத்தருக்கு சொல்கிறான் நல்ல ஆண்டவர் செய்ய போகிறாரு. அவன் சொல்கிறான் இல்லை 3 மாதத்துக்கு எங்களுக்கு எதையும் செய்யக்கூடாதுன்னு ஜோசியக்காரன் சொல்லியிருக்கான், கெட்ட நாள்னு சொல்லிட்டான். அல்லேலூயா. பாருங்க, அவன் சொல்லி நல்லா நான் சொன்ன வார்த்தையெல்லாம் பிடிங்க அவன் எடுத்து போட்டான். அந்த மாதிரி நம்பிக்கிட்டு ஜோசியத்தையும் அவன் சொன்னான், இவன் சொன்னான், சாமியார் சொன்னான், அவன் சொன்னான்னு நம்பிக்கிட்டு இருந்தா நீங்கள் வழி அருகே விதைக்கப்பட்ட ஆட்கள். 2வது கற்பாரம், பாறை மாதிரி உங்கள் பாரம்பரியம், உங்களுடைய இது அதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருந்தா வேறு இறங்கவே இறங்காது. 3வது முள், இச்சைகள், பாவ எண்ணங்கள், பாவத்துக்குரிய காரியங்கள் இருந்தாலும் இது வளராது, விதை செத்து போயிடும். கொஞ்சம் வளரும், முளைக்கிழமும் அப்படியே செத்துரும். அப்புறம் வந்து வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, இந்த வாக்குத்தத்தம் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறல. வாக்குத்தத்தை வாங்கி ரூம் ஃபுல்லாக அடிச்சு வச்சுருக்கிறீங்க, சீலிங்கில் தான் அடிக்கலை. அதுலேயும் அது வரணுமே நிறைவேறலைங்க. எப்படி நிறைவேறும்? நிலம் இப்படி இருந்தால் எப்படி சரியாக வரும்? அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் சொன்னார், 4வது நிலம் உன்னை நான் எதிர்பார்க்குறேன். எப்படின்னா சும்மா உடச்சி முள்ளுக்கெல்லாம் எடுத்து போட்டு எல்லாத்தையும் சரி பண்ணி மிருதுவா அப்படியே லூஸ் பண்ணி அப்புறம் ஏற்றுக்கொண்டு வசனம் சொன்னோடனே. எத்தனை பேருக்கு வசனம் உள்ளே போகுதுன்னு தெரில. சில பேருக்கு நான் 1/2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணால் 1/2 மணி நேரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் உள்ளே போயிருக்கோம். சிலது ஏதோ ஒரு விதை உள்ளே போயிருக்கோம். சில பேருக்கு விதையே போயிருக்காது. சோத்திரம் அப்படியே பிளாங்காக இருப்பாங்க. வேறு இடத்துல நான் பிரசங்கம் பண்ணும்போது ஒருத்தர் என்கிட்ட கை கொடுத்தாரு, ரொம்ப நல்லா பிரசங்கம் பண்ணிங்க. என்னங்க அப்படின்னா, கரெக்டாக 8:30 மணிக்கு முடிச்சிட்டிங்க அப்படின்னாரு.
5 நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிச்சிங்கன்னா அப்புறம் வேற அவர் என்ன கேட்டாருன்னு தெரில. அவ்வளோ தூரம் மாஞ்சி சொல்லி ஒன்றுமே கேட்காத ஆட்கள்லாம் உண்டு. அதனால ஆண்டவர் என்ன செய்றாரு, நீங்கள் காதுள்ளவன் நல்ல காது திறந்து கேட்கணும். உங்கள் வாழ்க்கையை வளமாக்குற வார்த்தைகள் இங்கே உண்டு. தேவ வார்த்தைகள், எங்கள் வார்த்தை கிடையாது, எல்லாம் தேவ வார்த்தைங்க. அதெல்லாம் அப்படியே அனுபவிச்சிங்கன்னா இப்போ நல்ல நிலத்தை மிருதுப்படுத்துங்க, சரிப்படுத்துங்க. உங்களுடைய ஜெபம் ஆண்டவரே அதை கூடும் இதை கூடுன்னு கேட்கறத விட, ஆண்டவரே என் நிலத்தை என் இருதயத்தை நல்ல நிலமாக மாற்றுங்க. ஆண்டவரே விதை போட்டால் 30, 60, 100 பலன் தரணும். 30% சரியில்லை. 30 போகிறீங்க, என்னடா 30 தான் வருது, தப்பு. 30 மூட்டை அறுக்கக்கூடாது. என்னுடைய ஏன் 100 மூட்டை. அப்போ நிலத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குது. மறுபடியும் பார்க்குறீங்க, எரு கொட்டி பார்க்குறீங்க, அப்படி தேத்தி 60 வந்துடுச்சு. இல்லை 10, எவ்வளோ வேணும்? ஏதான் கட்சா போதுன்றி 100 வேணும், எல்லாம் 100 வேணும் சொல்லுறது. அல்லேலூயா, 100%. அப்போ 100 மடங்கு வேணும்னா அப்போ நீங்கள் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஒரு உழைப்பு தேவை, ஒரு காரியம் தேவை. உங்கள் வாழ்க்கையை அவர் மாற்றப் போகிறார். அதனால 3வது கட்டம் சீரமைப்பின் மறுசீரமைப்பின் 3வது கட்டம், உங்கள் இருதயத்தை சீர்படுத்துறீங்க. இன்னும் 3 கட்டம் இருக்குது. அந்த 3 கட்டத்தை செஞ்சீங்கன்னா அடுத்த ரெஸ்ட் தான் உங்களுக்கு. ஆமென். ஒரு செழிப்பின் ஒரு ஆனந்த பரவச நிலையை நீங்கள் அடைவீங்க. சந்தோஷத்தை நீங்கள் தொடுவீங்க. தேவன் வைத்திருக்கிறதான அற்புதமான வாழ்வை உங்கள் வாழ்க்கையில பெற்று நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்பது எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா.